வணக்கம், நான் உங்கள் ஷெஃப் முரளி. வெல்கம் டு செஃப் மெட்ராஸ் முரளி கிச்சன். இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற டிஷ் வந்து என்ன அப்படின்னா சப்போட்டால மில்க் ஷேக். இந்த சப்போட்டா மில்க் ஷேக்கை நாம் எப்படி செய்யறது, இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படிங்கிறத பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா சப்போட்டா பழத்தை நான் எடுத்து ஒரு 3/4 கிலோ, அதாவது வந்து 750 கிராம்ஸ், எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 பழம் இருக்கிற மாதிரி நான் எடுத்திருக்கேன். இந்த பழங்களில் வந்து நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு சில பேர், அதாவது ஜூஸ் கடையாக இருக்கட்டும், ஒரு சில பேர் மில்க் ஷேக் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வாஷ் பண்ணிவிட்டு மேலே தோலை உரிச்சிட்டு அப்படியே போட்டுட்டு பாலை ஊற்றி பண்ணுவாங்க. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நாம் வந்து இந்த சப்போட்டா பழம் இருக்குல்லையே, இந்த சப்போட்டா பழத்தை நான் என்ன பண்ணியிருக்கேன், இப்போது கொதிக்கிற வெந்நீர், அதாவது வந்து ரொம்ப கொதிக்கக்கூடாது, நார்மலாக முத்து வர்ற மாதிரி உள்ள வெந்நீரில் இந்த சப்போட்டா பழத்தை நான் என்ன பண்ணியிருக்கேன், டிப் பண்ணியிருக்கேன். ஸோ இதை டிப் பண்ண பிறகு நீங்கள் என்ன பண்ணணும், அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் இருந்தது அப்படின்னா அந்த சப்போட்டா பழம் லைட்டாக வந்து ஒரு நெய்வு கொடுக்கும். அதாவது நெய்வு கொடுக்க அப்படின்னா ஹாட் வாட்டரில் போடும்போது லைட்டாக பிளாங்க் பண்ண மாதிரி ஆகிடும். அதன் பிறகு இதை எடுத்து நீங்கள் தோலை உரிச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வரும். ஸோ தோல் உரித்த சப்போட்டா பழம் இப்போ எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி தோலை உரித்து நீங்கள் வச்சுக்கோங்க. அதன் பிறகு இப்போது தோல் உரித்த பழம் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு நடுவில் நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு 1/4 லிட்டர் பால் அளவுக்கு உள்ள பாலை வந்து எடுத்து பாலை காய்ச்சி ஆற வச்சுருக்கேன். சப்போட்டா பழத்தை நீங்கள் வந்து அழகாக வந்து 2 கிள்ளிடலாம். அதாவது என்னென்னா அதில் உள்ள சீட்ஸை எடுத்துருங்க. சீட்ஸை எடுத்த பிறகு எடுத்து மிக்சி ஜாரில் போட்டுக்காங்க. அதன் பிறகு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு 1/4 லிட்டர் பால் அளவுக்கு, அதாவது வந்து 2 பேர் அல்லது 3 பேர் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த 7 பழம் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். இல்லை நாங்கள் 2 பேர் தான் இருக்க போகிறோம் அப்படின்னா ஒரு 5 பழம் மீடியம் சைஸ் உள்ள பழத்தை எடுத்துக்காங்க. எடுத்து இதை நல்லா வந்து நம்ம சொன்ன மாதிரி நல்லா வேக வச்சு இதில் மிக்சியில் போட்டுட்டு பாலை வந்து காய்ச்சி ஆற வைக்கிறோம். பட் ஜூஸ் கடையில் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பச்சை பாலை ஊற்றுவாங்க. ஸோ அது வந்து பச்சை பால் ஊற்றுறது வந்து அவங்களுடைய விருப்பத்தை சேர்ந்தது. அதை பற்றி நான் எதுவும் விமர்சனம் பண்ண விரும்பல. நான் பண்ணுற மில்க் ஷேக்கில் பச்சை பாலை இல்லாமல் பாலை காய்ச்சி ஆற வச்சு அதை ஃப்ரீஸில் வச்சு தான் எடுத்துகிட்டு தான் நான் பண்ணுறேன். இப்போது இந்த பால் பார்த்தீங்களா காய்ச்சி வச்சுட்டேன். காய்ச்சி வச்சின பிறகு இதை ஆற வச்சுருக்கேன். இதன் பிறகு இப்போ நம்ம சப்போட்டா பழத்தை எடுத்து கிள்ளி போட்டாச்சு. இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 5 ஸ்பூன் சர்க்கரை போடுறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சர்க்கரை வந்து இதில் 5 ஸ்பூன் சர்க்கரை நான் போடுறேன். இந்த சர்க்கரையோட நாம் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு பாலை ஊற்றிடக்கூடாது, வெறுமனை மிக்சியில் நாம் அடிக்கணும். இப்போ மிக்சியில் அடிச்சுட்டு வந்துடுவோமா? இப்போது பாருங்கள், மிக்சியில் அடித்த பிறகு இந்த உங்களுக்கு வந்து சப்போட்டா பழம் சர்க்கரையும் வந்து சப்போட்டாவும் எப்படி நல்லா நைஸாக அரைஞ்சிருக்கு பார்த்தீங்களா? இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். இதை மாதிரி ஆன பிறகு தான் நீங்கள் என்ன பண்ணணும், மறுபடி சர்க்கரையை செக் பண்ணிக்கோங்க. சர்க்கரை வந்து மீடியம் சுகர் இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நான் சொன்ன 5 ஸ்பூன் போதும். இல்லை எனக்கு கொஞ்சம் சர்க்கரை தூக்கலாக வேணும் அப்படின்னா இன்னும் 2 ஸ்பூன் நீங்கள் போட்டுக்கோங்க. 7 ஸ்பூனாக போட்டுக்கிட்டு நீங்கள் ஜூஸ் போட்டுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணேன், சர்க்கரை கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இதனால் சர்க்கரையை நான் ஆட் பண்ணிவிட்டு பாலையும் ஊற்றி ஃபுல்லாக உங்களுக்கு நல்லா அடிச்சிட்டேன். ஸோ இது அடித்த பிறகு எப்படி வந்திருக்குங்கிறத பார்ப்போமா? இப்போது பாருங்கள், எப்படி நம்ம மிக்சியில் பாலில் அடித்த பிறகு இந்த வந்து சப்போட்டா மில்க் ஷேக் வந்து எப்படி வந்திருக்கு, சூப்பராக அந்த கலர் வந்திருக்கு. அதே சமயம் பால் ஊற்றின டேஸ்ட் இருக்கும், சர்க்கரையினுடைய டேஸ்ட் இருக்கும். ஸோ இதை வந்து நாம் இப்போ சர்வ் பண்ணுவோமா? இப்போது இந்த ஜூஸ் டம்ளர், இது வந்து ஜூஸ் டம்ளர் அப்படின்னா இன்றைக்கி வந்து எல்லா கடைகள் இந்த மாதிரி டம்ளரில் தான் கொடுப்பாங்க. ஸோ கப்பில் தான் கொடுப்பாங்க. நான் அதனால தான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் நாம் மிக்ஸ் பண்ணி காட்டுறோம். இப்போது பாருங்கள், சுவையான சப்போட்டா பழ மில்க் ஷேக் எப்படி செய்யறது அப்படிங்கிறத உங்களுக்கு நல்லா க்ளீனாக தெளிவாக நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போது பாருங்கள் எப்படி அழகாக இந்த ஜூஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்ல. ஸோ இதை மாதிரி தான் இந்த சப்போட்டா பழ மில்க் ஷேக் நம்ம செய்யணும். செஃப் மெட்ராஸ் முரளி கிச்சனில் செஞ்ச இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,
நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி சூப்பரான வேறு ஒரு டிஷ்ஷில் வேறு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷெஃப் முரளிதரன். நன்றி, வணக்கம்.